கடையை விட்டு வெளியே வர அக்கா தான் சாப்பிட்டு மீதி இருந்த பிரெட்டை கடைக்கு வெளியே இருக்க ஒரு நபர்கிட்ட தூக்கி போடுறாங்க. அந்த ஒரு நபரும் அந்த ஒரு பிரெட்டை சாப்பிடாம அந்த அக்கா பின்னாடியே பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு. அந்த அக்காவையும் அவர் நெல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அக்கா அதை கேட்காம போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த அக்கா நின்னுட்டு, அதுதான் உனக்கு பிரெட் பாக்கெட் கொடுத்துட்டல, அப்புறம் ஏன் என்ன நாய் மாதிரி பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஒரு நபரும், எனக்கு ஃபுட் எல்லாம் வேணாம் மேடம், உங்களோட போனை கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட தம்பிக்கு கால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட போனை வாங்குறாரு. தன்னோட தம்பிக்கு கால் பண்ணிட்டு, டே தம்பி 5000 ரூபாய் இருந்தா குடுறான், அண்ணன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், உனக்கு சீக்கிரமாவே அந்த காசை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரோட தம்பி இவர அண்ணன் கூட மதிக்காம இவரை கேவலமா திட்டிட்டு போனை வச்சிடறாருங்க. அண்ட் இந்த அண்ணனும் ரொம்பவே சோகமா அந்த அக்கா கிட்ட போனை கொடுக்குறாரு. அந்த அக்காவும் என்னங்க ஆச்சு, ஏன் இவ்வளவு சோகமாயிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதாங்க அந்த ஒரு நபர் நடந்த எல்லா உண்மையுமே சொல்றாரு. சின்ன வயசுலயே தன்னோட அப்பா அம்மாவை இழந்த இவரு தன்னோட தம்பியை படிக்க வைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. நல்ல வேலையில பிளேஸ் ஆன இவரோட தம்பி தன்னோட அண்ணனை ஏமாத்தி இவர்கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் அவரு பேர்ல மாத்திட்டு இவரை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுறாருங்க. என் போன்ல இருந்து அவனுக்கு கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க போன்ல இருந்து கூப்பிட்டேன், அப்பையும் ரொம்பவே திமிரா பேசிட்டு போனை கட் பண்ணிட்டான் அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்றாரு. அண்ட் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மாவை வயசான காலத்துல நீங்க நல்லபடியா பாத்துக்குவீங்க அப்படின்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கார்ட்டை தெரிக்க விடுங்க. எத்தனை பேர் உங்க அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்ததா பண ரீதியா ரொம்பவே கஷ்டப்படுற இந்த அண்ணனோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட இந்த அக்காவும், இந்த அக்கா மேனேஜரா வேலை செய்யற ஒரு கம்பெனில வாட்ச்மேன் போஸ்ட் ஃப்ரீயா இருக்கிறதாவும், நாளையில இருந்து அந்த வேலைக்கு நீங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து சந்தோஷமான அந்த அண்ணனும் அந்த அக்காவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போறாரு.